இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக குதூகலமாக பண்ணேனோ இப்போ அதுக்கு அப்படியே நேர்மாறாக எதனா கழட்டும் போது ஐயோ இனி அடுத்த வருஷம் தான் எதனா செட் பண்ண முடியுமே ஒரே கவலை. தெரியாமல் ஒரே ஆளாக நானே பண்ணிடுவேன் அப்படின்னு பெருசாக வேறு சொல்லிட்டேன். ஆனால் போகுது போகுது போய்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த தெர்மோக்கோலை கட்டின வீடு குறுக்கு வலிக்க ஒரு நாலு ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி வச்சுருந்தேன் தெரியுமா. ஆனால் எடுக்கிறேன்னு பேரில் உடச்சி தொலைச்சிட்டேன். லைட்டாக மன வருத்தம் தான். ஆனால் அடுத்த வருஷம் இதை விட சூப்பராக வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஞாபகார்த்தத்துக்கு எடுத்து உள்ளே தூக்கி வச்சுட்டேன். ஆனால் மொதல் வாட்டி பண்ணதில் எனக்கு தூர போட மனசே இல்லை. இந்த கிறிஸ்மஸ் ஒரு அட்டைப்பட்டியில் வந்துச்சு. அது உண்மையாகவே அதுக்குள்ளே தான் வந்துச்சான்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா 3 ரூபா அது போக ஸ்டாண்டு எப்படி இந்த அட்டைப்பட்டிக்குள்ளே இருந்திருக்கும்னு மர்மமாகவே தான் இருக்குது. அமுக்கி பார்த்தேன். அது ஒன்றும் ஆசையில் உடஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே கோவத்தில் எந்திரிச்சு போயிட்டேன். கேடா அப்படின்னு இவ்வளோ பாதுகாப்பாக ஏன் தெரியுமா நான் வைக்கேன். முந்தைய எங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த ஒயரெல்லாம் சும்மா எங்கள் அம்மா வந்து அட்டைப்பட்டியில் போட்டுருவாங்க. ஆனால் வருஷம் புதுசாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கரெக்டாக ஒரு எலி வரும், அந்த ஒயரெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிடும். எங்கள் அம்மாவும் இந்த சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி அந்த எலியை பழி வாங்காமல் விட மாட்டேன். சபதம் எடுத்து நீலாம்பரி மாதிரி ஒரு கம்போடு தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த எலி கடைசி வரைக்கும் சிக்கவே இல்லை எங்கள் அம்மா கையில்.